ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்தது. இது வந்து அந்த சூரசம்ஹாரம் முடிஞ்ச அடுத்த நாள். இப்போ நம்ம வந்து விரதம் இருந்துட்டு இருக்கோம் பாருங்கள், கந்த சஷ்டி விரதம் இருக்கோம் இல்லையா, அதில் 6வது நாள் வந்து சூரசம்ஹாரம் நடந்தது. இது அடுத்த நாள் 7வது நாள் வெள்ளிக்கிழமை காலையில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் பூஜை எதுவும் பண்ணலை. சாயந்தரம் வந்து ஒரு ஐடியா நம்ம வந்து பூஜை பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு வந்து காலையில் வீட்டில் வேலைகள் தான் பார்த்துட்ருக்கேன். காலையிலே வந்து லெமன் ரைஸ் வந்து கிண்டிட்டு இந்த மீல் மேக்கர் இருக்குது பாருங்க, அது வந்து பொரியல் பண்ணிட்டேன். அளவான சாப்பாடு தான் காலையிலே வந்து எடுத்துருந்தேன். ஏன்னா மதியம் வந்து எனக்கு ஒரு வளைகாப்பு வீடு இருக்குது. அப்போ பிள்ளைங்களுக்கு டிஃபனுக்கு கொடுத்து விட்றதுக்கும் காலையிலே சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருந்த பாத்திரம் எல்லாமே சிங்கில் அள்ளி போட்டுட்டு ஒரு 10:30க்கு எல்லாமே நான் வந்து குளித்து ரெடியாகி கிளம்பிட்டேன். இந்த சேரீ பார்த்திங்கன்னா எங்கள் கோயில் கொடைக்கு எடுத்தது. அப்போ கோயில் கூட அன்றைக்கி முளைப்பாரி டைமில் கட்டிட்டு அப்படியே வந்து அலசவே இல்லை, வாடை போட்டு மடித்து எடுத்து வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி ஒரு நாள் கட்டிக்கிடலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி சேரீலாம் நம்ம எடுக்கிறதோட சரி, ஒரு நாள் கட்டுறோமோ அப்படியே வச்சிடும். வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி ஏதாவது விசேஷங்களுக்கு போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுவுமே நிறைய இடங்களில் வந்து போய் சாப்பிட முடியாத காரணத்தால் நான் வந்து போகிறதே இல்லை. பையனை போன்னு சொல்லிட்டு அப்படி இருந்துருவேன். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பீரோ பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. பீரோக்குள்ளே இருக்க சேரீ எல்லாமே அப்படியே மடித்து வச்சாலும் இருக்குது. எங்கேயோ வெளியே போனால் தானே எடுத்து கட்டுவோம். அதனால் இனிமேல் அடிக்கடி இந்த நல்ல சேரீயெல்லாம் எடுத்து கட்டணும் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். இந்த ப்ளவுஸ் பாருங்கள், இது வந்து ஆரி லேஸ் அப்படின்ட்டு கடையில் ரெடிமேடாகவே கிடைக்கும். அதை வாங்கி வந்து தைச்சது தான். இப்போ நமக்கு வந்து தலையில் வேறு ஆம்பளைங்களுக்கு தான் வழுக்குளோன்னு சொல்லுவாங்க, இங்கே நமக்கும் வழுக்குழுந்துட்டு போயிட்டே இருக்குது. நாளாக மேலே வரைக்கும் போயிடும் போல் இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு தான் தெரியலை. இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது கிளம்பும்போது தான் அந்த தலையெல்லாம் உத்து கவனிக்கிறோம். இப்போ வந்து கிளம்பிட்டேன். வளைகாப்பு வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வளையல் எல்லாம் போட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியமான வீடு. கொழுந்தை பொண்டாட்டிக்கு தான் வந்து வளைகாப்பு. அப்போ நம்ம வந்து அங்கேயே கொஞ்சம் நேரம் நிற்கணும். அதனால் நான் இப்போ வந்து வீட்டில் பூ பாருங்கள், இந்த செவ்வந்தி பூ தான் இருந்தது. அதில் 2 எடுத்துட்டு வச்சுட்டு கிளம்பிட்டேன். அங்கே போகையும் கரெக்டாக ஆள் எல்லாமே வந்தாங்க. அவங்க அம்மா வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டு வளைகாப்பு எல்லாமே பண்ண ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எப்போவுமே எங்கள் ஊரில் வந்து சாப்பிட்டுட்டு தான் பண்ணுவோம். முதல்ல சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்தாச்சு. இப்போ வந்து மொத்தமாக வளையல் போட்டே முடிஞ்சாச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் தான் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். முதல்ல இருந்தே நின்றுருக்கோம். இருந்தாலும் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நிறைய கூட்டமாக இருந்துச்சா, சரி நம்ம மெதுவாக எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வளைகாப்பு நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கப்புறமா ஒரு 2 மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்தேன். இங்கே என் தங்கச்சி பையனை பார்த்திங்கன்னா ஸ்கூலில் விட்டுட்டு அவள் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தா, அதனால் நான் வந்து இவனை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பெட்ரூமில் போட்டிருக்க பெட்டுக்கு மேலே துணி எல்லாமே மடிக்கிறதுக்காக எல்லாம் அள்ளி போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு மேலே இருந்து அவன் விளையாடி எடுத்து அந்த அளந்தாலையும் கலைச்சி போட்டிருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பக்கெட்டில் வந்து நம்ம முறுக்கு சுட்டிருந்தது கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. இவன் வந்து 2 நாள் வந்து இதை எடுத்து அப்படியே சாப்பிட்டு பழகிட்டான். அழகாக எடுத்துகிட்டு எனக்கு ஒன்று கொண்டு தந்துட்டு பக்கெட்டை மூடி வச்சுட்டு வரான் பாருங்க. ரொம்ப சேட்டை பண்ண மாட்டான், இருந்தாலும் அப்படி கம்முன்னு இருப்பான். வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். இப்போ பாருங்கள், குடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனால் நல்ல பையன், நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. சில பிள்ளைங்களாம் பயங்கரமாக சேட்டை பண்ணுவோம். இவன் அந்தளவுக்கு சேட்டை பண்ண மாட்டான். பாட்டுக்கு சேரில் போய் உட்காந்து அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அங்கே ஒரு பேகு கிடக்கு, அவன் அக்காவுக்குள்ளே பேகு, அதெல்லாம் எடுத்து போட்டு விளையாடிட்டே தான் இருந்தான். அதுக்கப்புறமா அவனை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 3:30க்கு மேலே கிச்சனுக்கு வந்தேன். இந்த பாத்திரம் வந்து அப்போ கழுவாமல் தான் போட்டு கிளம்பியிருந்தேன். ஏன்னா ஒரேடியாக நம்ம வேலைகள் பார்த்தாக்கே கொஞ்சம் உடம்பு சோர்வாக பாருங்க. அப்புறம் பிறகு கழுவிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பாத்திரம் தான், காலையில் சாப்பிட்டது சமையல் பண்ணது, அதெல்லாம் கழுவிக்கிடலாம். அடுப்பே நம்ம வந்து நல்லா தொடச்சிருவோம். ஏன்னா இதுக்கு மேலே சமையல் பண்ண வேண்டியது இருக்குது. சமையல் வந்து இன்றைக்கி விருந்து சாப்பாடு மாதிரி நம்ம பண்ணி சாமிக்கு படையல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு சாப்பிட்ற மாதிரி. மதியம் சாப்பாடெல்லாம் கழிஞ்சிச்சில்ல, அதனால் நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு மேலே விளக்கு வைக்கும்போது அந்த படையல் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சிட்ருக்கேன். தொடச்சிட்டு இந்த பக்கத்தில் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன். உளுந்து வடை செய்கிறதுக்காக. அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்க டைமில் நம்ம மிச்ச வேலைகள் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ இங்கே இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இனி வந்து கடகடான்னு வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். பார்த்தேன் கொஞ்சம் இந்த காய்கறிகள் வந்து இல்லை, அதனால் தேவைப்படுறதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு பக்கத்தில் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி எடுத்திருக்கேன், சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், உளுந்து ஊற வச்சுருக்கேன். நான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
வேலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்துகிட்டு இருந்து ரொம்ப நாளைக்கு பிறகு நமக்கு ஒரு புத்துணர்வு கிடைச்ச மாதிரி தான். அதுவும் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷங்கள் வரும்போது கொஞ்சம் உற்சாகமாக ஆகதான் செய்வோம். அது எல்லாருக்குமே உள்ளது தான். அதனால் இப்போ வந்து இதில் ஜவ்வரிசி இருக்குது பாருங்க, இது வந்து கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். இதை கழுவிட்டு வேக வைக்கணும். இது வந்து பாயாசத்துக்கு. குக்கரில் வந்து பச்சரிசி வேக வச்சுட போகிறேன். சின்ன குக்கரெல்லாம் டேமேஜ் ஆகி கிடக்குங்க, அதனால் பெருசில் தான் வச்சிட்ருக்கேன். இந்த ஒன்று தான் இருந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. இதுவும் என்றைக்கு டேமேஜ் ஆகுதோ தெரியல. அதெல்லாம் கேஸ் கட்டர் அது இதுன்னு போய் கிடக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு கூட கொண்டுட்டு போகிறதுக்கு முடியலை. அப்படியே உட்காந்துருக்கேன். இப்போ அந்த பச்சரிசி ஒரு பக்கம் வேக வச்சு அதுவும் வந்து பொங்கல் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த பக்கத்தில் வந்து சிறுபைத்தம்பருப்பு போட்டு பாயசம் வந்து வச்சுருக்கேன். ஒரு பக்கத்தில் சாப்பாடு வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து முதல்ல ரெடி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா தான் அந்த காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணுறது, குழம்பு வைக்கிறது இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காய்கறி கட் பண்ணது பார்த்திங்கன்னா என் மகன் கிட்ட வந்து காய்கறி கட் பண்ணி தரணுமா அப்படின்னு கேட்டு அழகாக வாழைக்காயும் கேரட்டும் துருவி தந்துட்டு போனான். சொல்லாமல் இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா வாழை இலை வாங்கிட்டு வானா அதுக்கு வந்து கோவப்பட்டுட்டான். வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு. என்னடா செய்ய நீ நினச்சிட்டே இருந்தேன். தங்கச்சி மாப்பிள்ளையும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாங்களே பையங்க நின்னா. அப்போ சரி வாரங்களே அவங்கள பிடிச்சிக்கிடுவோம் அப்படின்ட்டு வாழை இலை வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். வரும்போது கையோடையே வாழை இலை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பூஜைக்கு நம்ம வந்து விளக்கு எல்லாமே வச்சு ரெடி பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இலை வந்து போட்டிருக்கேன் கீழே. நம்ம வந்து மேலே வைக்க முடியாது இல்லையா பூஜை ரூமுக்கு மேலே. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இப்போ படையல் வைக்கிறதா இருந்தாலும் இப்படி தான் வைப்போம். 3 இலை போட்டு சாப்பாடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன், அது வச்சுருக்கேன். சர்க்கரை பொங்கல், கேரட் பொரியல், அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய் கூட்டு. வாழைக்காய் கூட்டுனா அப்படி தண்ணியாக இல்லை, பொரியல் மாதிரி தான். தண்ணி தெளித்து வேக வச்சு பொரியல் டைப்பில் அதுவும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு வந்து தண்ணியெல்லாம் வைக்கல, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் வச்சுருந்தேன். அப்படி சாப்பாட்டில் ஊற்றணுன்னா அப்படி மேலே நிற்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு ரசம் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் வச்சுருந்தேன். கடைசியில் ரசம் வைக்கிறதுக்கு டைம் இல்லை, ரொம்ப நேரம் ஆனது போல் ஆகிட்டு. பூஜை வேலைகள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது பாருங்க. அப்படி இப்படின்னு ரொம்ப டைம் ஆனது மாதிரி ஆகிட்டு. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இந்த பொங்கல் பாயசம் இது எல்லாமே முதலே செஞ்சேன் பாருங்க, நல்லா திக்காயிட்டு. இதில் இத்தனைக்கும் காரணம் என்னென்னா நம்ம வந்து எதுவுமே டேஸ்ட்டு பார்க்கல, ஏதோ கையில் வருதோ அதை வந்து எடுத்து போட்டு அப்படியே சமையல் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் இன்றைக்கி சமையல் எல்லாமே அந்தளவு டேஸ்ட்டாக இருந்து. நம்ம வந்து பார்த்து செஞ்சாலும் அந்தளவுக்கு வராது. இப்போ வந்து உளுந்த வடையும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு உண்மையாகவே எப்படி இது வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ட்டே தெரியாது, பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாது. ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒருத்தர் வந்து நடுவில் இருக்கிற இலையில வந்து நிறைய வந்து உளுந்த வடை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறதுலலாம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து இன்றைக்கி முருகருக்கு திருக்கல்யாணம் நடக்கலையா, அதனால இந்த மாதிரி 3 இலை போட்டு விருந்து சாப்பாடு வந்து வைப்பாங்களாம். அதனால் சரி நம்மளும் அதே மாதிரி வச்சிடலாம். இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் செய்யும்போது செஞ்சு நம்ம குடும்பத்தோடு சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம் தானே. சாமிக்கு செய்கிறோமோ இல்லையோ அதை வந்து நம்ம செஞ்சுட்டு நம்மளும் சேர்ந்து ஒரு பூஜை வச்சுட்டு சாப்பிடும்போது அதுவும் நல்லாயிருக்கு. அதனால சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அதே ரெடி பண்ணிட்டேன். ஒரு தட்டில் வாழைப்பழமும் தேங்காயும் உடைச்சாச்சு. இனிமேல் வந்து பூஜை வந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். இதில் என்ன ஆச்சு, இன்றைக்கி வெத்தலை பாக்கு வந்து வாங்கி வைக்க மறந்துட்டேன். சரி இருக்கிறது சிறப்பு அப்படின்ட்டு வச்சாச்சு. சாமிக்கு வந்து இன்றைக்கி பூ எல்லாமே போட்டு அந்த விளக்கு காமிக்கிறேன் பாருங்க. 6 விளக்கு வச்சுருக்கோம் இல்லையா, சர்க்கோண கோலம் போட்டு. இதில் அந்த விளக்குக்கு நடுவில் ஒவ்வொரு பூ வந்து வச்சுருக்கேன் பாருங்க. மஞ்சள் கலர் செவந்தி பூ. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோவில் அந்தளவுக்கு அந்த லைட் வெளிச்சத்தில் ரொம்ப மங்கலாக தெரியுது, இருந்தாலும் நேரில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எல்லா வேலைகளையும் ஆரம்பித்தாச்சு. நைட்டு வந்து இப்போ சாமி கும்பிடும்போது ஒரு 8 மணி ஆகிட்டு. எல்லா வேலைகளையும் முடித்து எடுத்து ரெடி பண்ணச்சல. இதில் வந்து அந்த தட்டில் வெத்தலை பாக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ரூபா வைக்கணுமா, அதை நான் வந்து மறந்துட்டேன். அப்புறம் தங்கச்சி இருந்தா இல்லையா, அதில் வந்து ஏக்கா மொய் காசு வைக்கணும் அப்படின்னா சரின்ட்டு ஒரு 101 ரூபா மொய் காசு வச்சாச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி தெளித்து இந்த இலையெல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தராக சாப்பிட ஆரம்பித்தோம். இந்த தாம்பூலத்தில் இருக்கக்கூடிய அந்த 101 ரூபா காசு இருக்குல்ல, இதை வந்து எடுத்து நான் பூஜை ரூமில் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கோவிலுக்கு போகும்போது அங்கே வந்து உண்டியலில் வந்து போட்டுறலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். அன்னதான உண்டியல் இருக்கும் இல்லையா, அதில் போட்டோம் அப்படின்னா அது வந்து சாப்பாட்டு காசில் வந்து சேர்ந்துடும். சரின்னுட்டு இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சது, வெளியில் யாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியலனாலும் அந்த டைமில் பார்த்து 2 பேர் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. தங்கச்சிக்கும் தங்கச்சி மாப்பிள்ளைக்கும் வீட்டில் சாப்பாடு இருக்குது, போய் சாப்பிட்றேன்னு தான் சொன்னாங்க. இல்லை சாப்பிட்டுட்டு போயிருங்க அப்படின்னுட்டேன். அதனால் அவங்களும் 2 பேர் சாப்பிட்டாங்க.
யாருக்காவது வந்து இது நம்ம செஞ்சதை வந்து தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பு நமக்கு வந்து வீடு தேடி வந்த மாதிரி ஆயிட்டா அது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ சாமி வந்து நல்ல மன நிறைவாக கும்பிட்டாச்சு. 6 நாள் வந்து நிறைய விரதங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அந்தளவுக்கு நம்ம இருக்கையில் இருந்தாலும் நம்ம வந்து நான்வெஜ் எடுக்காமல் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச மாதிரி விரதம் இருந்தோம். இன்றைக்கி கடைசி நாள் 7வது நாளாக இதை வந்து நல்லா நிறைவு பண்ணியாச்சு. இனி வந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம வீட்டில் எப்பவும் போல் நம்ம நார்மலாக எப்படி சாப்பிடுவோமோ எப்படி இருப்போமோ அதே மாதிரி இருப்போம். இருந்தாலும் டெய்லி இதே மாதிரி ஒரு பூஜை வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் கடவுள் நமக்கு என்ன வாய்ப்பு வச்சுருக்காரோ அது நடக்கும், சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி எல்லாமே பூஜை வேலைகள்லாம் முடித்து சாமி கும்பிட்டாச்சு. இந்த விரதத்தோட பலன் வந்து நம்ம என்னது நினச்சாலும் நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஆனால் நம்ம இதுவரைக்கும் அனுபவிச்சது இல்லை. இருந்தாலும் இந்த வருஷம் எப்படி நமக்கு இது தோணுச்சு அப்படிங்கிறதே தெரியலை. ஆனால் எதையுமே சாமிக்கிட்ட வேண்டணும் அப்படிங்கிற மாதிரியே தோணாது. பூஜை பண்ணும்போது பூஜையில் மட்டும்தான் கவனம் இருக்கும். எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்ட்டு நினைக்கவே தோணாது. நிறைய கோயில்களுக்கு போகும்போது எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க நம்ம கும்பிட்டுருக்கோம். ஆனால் அந்த பூஜை நாட்களில் வந்து எனக்கு அந்த மனசில் எதுவுமே தோணலை. ஏதோ வந்து முருகர் வந்து நமக்கு வச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் வந்து தோணிட்டு இருந்தது. நைட்டே சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையிலே நான் வந்து சுட வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். நான்வெஜ் எடுக்கிற மாதிரியே ஐடியா இல்லை. முடிஞ்சால் எடுக்கணும், இல்லைனா அடுத்த நாள் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எல்லாமே எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது. இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.